இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து கிளினிக்கல் ஃபீச்சர் இப்போ வந்து நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் பற்றி பார்க்க போகிறோம் கேடி ட்ரிபாத்தி புக்லேருந்து. இப்போ டெஃபினேஷன் பார்த்தோன்னா வந்து டெஃபினேஷன் வந்து சிம்டம்ஸ் வந்து இட் இஸ் எ சிண்ட்ரோம் பட் ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷன் தான் வந்து சொல்கிறாங்க. கம்ப்ளீட் ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷன் இஸ் லீடிங் டு தி இன்எபிலிட்டி டு பம்ப் சஃபிஷியன்ட் பிளட்டை வந்து பம்ப் பண்ண முடியாது. டெஃபினேஷன் வந்து இது ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷன் இஸ் லீடிங் டு தி இன்எபிலிட்டி டு பம்ப் த சஃபிஷியன்ட் பிளட். அதுக்கப்புறம் வந்து டெமோகிராஃபிக்கில் வந்து ஏஜ், செக்ஸ் வந்து ப்ரெவலன்ஸ் அண்ட் எல்எடி இண்டிவிஜுவலுக்கு வந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து காம்பாய்டு கண்டிஷனில் வந்து ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு கண்டிஷன். டெமோகிராஃபிக்னு ஹெட்டிங் போட்டுக்கணும். காஸ்டிவேட்டிவ் ஃபேக்டர்னு போட்டுக்கிட்டோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து குரோனாலஜி, அதுக்கப்புறம் வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்து பேஷண்ட் சஃபர் ஃப்ரம் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். அதுக்கப்புறம் வந்து வால்வுலர் டிசீஸ், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், கார்டியாக், அப்புறம் வந்து கார்டியோமயோபதி, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், congenital heart disease, myocardial infarction. Then precipitating factor வந்து என்னன்னா precipitating factor இருக்கா. இந்த precipitating factor வந்து என்ன precipitating factorனா வந்து அதுக்கப்புறம் வந்து நோ அட்ஹரண்ட் ஆஃப் த தெரப்பியில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, அனீமியா இருக்குது, அனீமியா இருக்குது. தென் வந்து அனீமியா, அரித்மியாசிஸ்னால் ஏஎஃப் அரித்மியாசிஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் அண்ட் ஸ்ட்ரெஸ் எமோஷன்னாலையும், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் அண்ட் ஸ்ட்ரெஸ்னாலையும் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் அரித்மியாசிஸ்னால் வரக்கூடியது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹை சால்ட் இன்டேக்னால் வருவாங்க, மயோகார்டியல் இன்ஃபெக்ஷனால் வருவாங்க. இப்போ பேத்தோஃபிசியாலஜின்னு பார்த்தோன்னா வந்து இன்டென்ட், அதுக்கப்புறம் இன்டென்ட்டாக வந்து ஒரு இன்சல்ட் பண்ணாங்க, டிக்ரீசிங் கார்டியாக் அவுட்புட் அதனால கம்மியாகி ஒரு கம்ப்ரெஷன் மெக்கானிசம் நடக்குது. ஒரு கம்ப்ரெஷன் மெக்கானிசம் வந்து ஒரு ஹார்ட்டில் வந்து வால்வில் வந்து நடக்கிறதுனால ஒரு லாங் கம்ப்ரெஷன் வந்து சிம்டம் டு தி ஆக்டிவேஷன் அண்ட் சிம்டமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து மயோகார்டியல், அதுக்கப்புறம் வந்து ரீமாடலிங் வந்து பிரச்சனை வருது. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து அக்யூட் அண்ட் குரோனிக்கில் வந்து சடனாக வர்றது வந்து அக்யூட். சடன்லி ஒரு மேசிவ் எம்ஐ அண்ட் அதுக்கப்புறம் அக்யூட் இன்ஃபெக்ஷன் வந்து வருதுன்னா அக்யூட் எண்டோகார்டைட்டிஸ்னால வரக்கூடியது அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியரு. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து ஃபெயிலியர் வந்து வரும், சடனாக வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து குரோனிக் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து எதுக்கு வருதுன்னா இது வந்து வேல்வுலார் ஹார்ட் டிசீஸ்னாலையும் கார்டியோமயோபத்தினாலையும் வேல்வுலார் டிசீஸ்னாலையும் வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து என்ன காஸ் பண்ணுதுன்னா வந்து டிஸ்னியா, டிஸ்னியா இருக்குது, டிஸ்னியா காஸ் பண்ணுது, ஆர்த்தோபினியா காஸ் பண்ணுது. அப்புறம் வந்து பிஎன்டி, அப்புறம் வந்து பெராக்சிமல் நாக்டுனல் டிஸ்ப்னியா, கிராக்கல்ஸ், அதுக்கப்புறம் வந்து எஸ்3 கிளாப்பஸ் வந்து கிடைக்குது. எஸ்3 கிளாப்பஸ் வந்து வருது. ரைட் ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து எலிவேட்டட் ஜுகுலர் வீனஸ் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹெப்படோஜுகுலர் ரிஃப்ளெக்ஸ் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து டிபெண்டன்ட் எடிமா வருது. அதுக்கப்புறம் அசைட்டிஸ் வருது, ஹெப்படோமெகலி. இது வந்து டிஸ்னியா, ஆர்த்தோபினியா வந்து இதில் வந்திருக்கு. டயக்ராமில் நம்ம நல்லா பார்த்துக்கிறணும். ஆர்த்தோபினியானா கால் வலிக்குது. அதுக்கப்புறம் வந்து நார்கோட்டிக் டிஸ்னியா வந்துருக்குது. ஜுகுலர் வீனஸ் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து அதிகமாக வருது. நெக்ஸ்ட் வந்து கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸில் பார்த்தோன்னா வந்து மார்டாலிட்டி, ஹாஸ்பிட்டலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ்டு குவாலிட்டி ஆஃப் த லைஃப், ப்ரோக்ரஷன் அண்ட் நேச்சர், அதுக்கப்புறம் குவான்டிட்டி ஆஃப் த லைஃப், ப்ரோக்ரஸிவ் நேச்சராக இருக்குது. இப்போ இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் வந்து கிளினிக்கலில் நம்ம பார்த்துட்டோன்னா இன்வெஸ்டிகேஷனில் என்ன இருக்குன்னா இசிஜி இருக்குது, செஸ்ட் எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் எக்கோகார்டியோகிராம், இசிஜி, செஸ்ட் எக்ஸ்ரே, எக்கோகார்டியோகிராம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிஎன்எஸ், அதுக்கப்புறம் வந்து சிபிசிடி, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கார்டியாக் கேத்தன் இருக்குது. இதெல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது. இன்வெஸ்டிகேஷனில் வந்து பிஎன்பின்னா வந்து என்னதுன்னா பிரெயின், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நியூட்ரி யூரிக் பெப்டைடுன்னு இருக்குது. பிரெயின் நியூட்ரி யூரிட்டிக் பெப்டைடு,
அதுக்கப்புறம் வந்து கார்டியோகிராஃபின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒரு கரெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டு, ரிமூவல் ஆஃப் தி ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர், கண்ட்ரோலிங் ஆஃப் தி அதுக்கப்புறம் கண்ட்ரோலிங் ஆஃப் தி ப்ரொக்ரெஷனில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா ரிமூவல் ஆஃப் த வந்து இப்போ வந்து தெரப்பியூட்டிக் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் வந்து என்னென்னலாம் பண்ணலான்னா வந்து அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டரை பற்றி பார்க்கலாம். கரெக்ஷன் ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டரில் வந்து அனீமியா கரெக்ஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக்கிங்கை கரெக்ஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ட்ரக்கை வந்து வித்ட்ரா பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எக்ஸசிவ் ஆக்டிவிட்டி வந்து கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டை வந்து இது பண்ணலாம், அனீமியா பண்ணலாம், எக்ஸசிவ் ஆக்டிவிட்டி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பல்மனரி எம்பாலிசம் இருக்காங்கன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஃபார்மகாலஜிக்கலாக வந்து ஜென்ரல் மெஷரில் வந்து இந்த மாதிரி தான் ரெஸ்டிங் கொடுக்குறது, பேஷண்ட் வந்து இன்சோம்னியாவாக இருக்குது அதெல்லாம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மகோ தெரப்பியில் வந்து என்ன இருக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்து டயூரிட்டிக்ஸ் கொடுக்கலாம். டயூரிட்டிக்ஸில் வந்து தயாசைட்ஸு, லூப் டயூரிட்டிக்ஸு, தயாசைட்ஸ் வந்து குளோரோ தயாசைடு, ஃப்ரூசிமைடு, அப்புறம் வந்து ஃப்ளூரோசிமைடு, அதுக்கப்புறம் வந்து ஏசி இன்ஹிபிட்டார், அதுக்கப்புறம் வந்து ஏசி இன்ஹிபிட்டாரில் என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ராமிப்ரில், எனலாப்ரில், அதுக்கப்புறம் வந்து ப்ரில் குரூப் வந்து இருக்கும். ராமிப்ரில், எனலாப்ரில், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஏசி இன்ஹிபிட்டரில் வந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பாரென்ட்ரலில் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து கொடுக்குறான், டிஜிட்டாலிஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்கலாம், எம்ஆர்ஏ வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரினோலாக்டோன் கொடுக்கலாம், ஏஆர்என்ஐ கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ERNI கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ப்ரொபனலால், நடலால், திமோலால், சொட்டலால், பின்பியூட்டலால், அதுக்கப்புறம் வந்து சிஸ்டமிக் ஸ்பைரினோலாக்டோன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிவைஸ் வந்து என்ன டிவைஸ்னால் வந்து வேசோட சர்ஜிக்கல்லி பார்த்தோன்னா வந்து என்னென்னலாம் கொடுக்கலான்னா ஐசிடி கொடுக்கலாம், வேல்வுலர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன் கொடுப்பாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ஒரு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர், அதர் ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து இந்த தெரப்பி, அதுக்கப்புறம் ஆன்டி அரித்மெட்டிக் தெரப்பி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சி சப்போர்ட்டு, கொரோனரி, அதுக்கப்புறம் வந்து சர்க்குலேட்டரி சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கார்டியாக் டிரான்ஸ்பிளான்ட்டு சர்க்குலேட்டரி சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பை வென்டிகுலர் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் ஆஃப் அரித்மியாசிஸில் வந்து அரித்மெட்டிக் தெரப்பி வந்து கொடுக்குறாங்க. ஆன்டி அரித்மெட்டிக் தெரப்பின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டி கோயாகுலேஷன் தெரப்பின்னு இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு தெரப்பியாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பேஷண்ட் எஜுகேஷன் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், ட்ரீட்மெண்ட் வந்து அண்டர்லைன் காசஸில் வந்து பண்ணணும். இதெல்லாமே வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் வந்து கொடுக்கணும்.